Hi friends, welcome to Lia Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் சாதம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி அளந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். இதில் நான் அளந்துக்க போகிறேன். இதில் 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். எந்த கப்லேயே அரிசி அளக்குறோமோ அதே கப்லேயே பருப்பும் அளந்துக்கணும். இதில் 3/4 கப் பருப்பு அளந்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாதிக்கு பாதி பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஹீட் ஆனோடனே 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது வாசனைக்காக, 1 டீஸ்பூன் சீரகம், 6-7 முந்திரி, கொஞ்சமாக கடுகு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அந்த எண்ணெயிலேயே கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது மிளகு சீரகம்லாம் வாசனை வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கும் போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாமே இப்போது நல்லா தாளித்து வாசனை வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம், இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரிசியும் பருப்பும் 1/4 அளவுக்கு எடுத்துருக்கோம். இது 4லேருந்து 5 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயெல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். விருப்பமாக இருந்தால் வாழைக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து கூட பண்ணலாம். காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே காயெல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வேகணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பூன் அப்படின்றதுனால நான் 4 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூனே போதும். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடியோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். மசாலா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மசாலா கூடவே காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 கப்புக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 1/4 கப்பு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பும். அதனால் 5/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு ஆவி வேகணும், அதுக்காக நம்ம முன்னாடியே சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு வேகிறதுக்காக நம்ம குக்கரை மூடி போட்டு 1 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அரிசி போடலாம். 1 விசில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பருப்பு கொஞ்சமாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு கலரி விட்டுருங்க. அது பருப்போடு கலந்து ஒன்றா வேகணும். பருப்பு ஏன் முன்னாடி வேக வைக்கிறோன்னா பருப்பு சீக்கிரமாக வேகாது. அரிசி குழஞ்சதுக்கப்புறமா நடுவில் நம்மளுக்கு பருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 4 விசில் எடுத்தாச்சு. இதை ஒரு கலர்னிங்கன்னா கொஞ்சமாக குழஞ்சதெல்லாமே ஒன்றா கலந்து வந்துடும். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்து பரிமாறுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.